எக்ஸாம்பிள் 9.26 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to a f of x divided by f of x plus f of a minus x dx. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டகிரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது லிமிட் வந்து 0லேருந்து சம் நம்பர்ஸ் அது மாதிரி இருக்கும்போது அது உள்ளார இருக்கிற இன்டகிரேஷனில் மேலே எஃப் ஆஃப் எக்ஸு கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ், அதாவது இந்த மேலே இருக்கிற லிமிட் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி ரெண்டுமே கலந்துருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ரெண்டும் கலந்துருக்கு. இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டகிரேஷனுக்கெலாம் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் dx is equal to integration 0 to a f of a minus x dx. அதாவது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கொஷின் எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் அப்ளை பண்ணணும். வர்ற ஆன்சரை என்ன செய்யணும், இந்த ரெண்டு இன்டகிரேஷனையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆகி வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் இருக்கும். ஸோ அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சப்ஸ்டியூஷன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் ஈக்குவல் டு 0 to a எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், a மைனஸ் எக்ஸு. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஸோ a மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் a மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx which is equal to integration 0 to a f of a minus x divided by f of a minus x plus இந்த மைனஸ் உள்ளே எடுத்து போயிட்டோம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ்னு இருக்கும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி வெறும் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 + 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணிக்கணும், ஐ ப்ளஸ் ஐன்னு ஆகிடும். ஓகேவா? ஐ ப்ளஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் பை f of x plus f of a minus x dx plus இதனுடைய இன்டகிரேஷன் என்னது, 0 to a f of a minus x divided by f of a minus x plus f of x dx. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே இன்டகிரேஷன் லிமிட்ஸு, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர்ஸை நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ ப்ளஸ் ஐங்கிறது 2i which is equal to integration 0 to a f of x plus f of a minus x divided by டினாமினேட்டர்லேயும் அதே டேர்ம் தான் இருக்குது, f of x plus f of a minus x into dx. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வெறுமனே நம்மளுக்கு என்ன இருக்கும், இன்டகிரேஷன் dx. வெறுமனே இன்டகிரேஷன் dxக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா x. தென் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதுதான் 0 to a. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டை அப்ளை பண்ண வேண்டியதான். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், a சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இங்கே வெறும் x தான் இருக்குது, ஸோ a மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் இங்கே லோயர் லிமிட் என்ன 0, ஸோ a மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு a இம்ப்ளைஸ் நம்ம இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது, அந்த 2 கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, a by 2. ஸோ இந்த டோட்டல் இன்டகிரேஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா a by 2. ஓகேவா?